சிற்றரசரின் மகளா என்று கேட்டான். இல்லை இளவரசே, அவரது தம்பியின் மகள் என்றார். அவளை எப்படி மீண்டும் சந்திப்பது என்பதை பற்றிதான் அவன் யோசித்தான். தன் காவலனிடம் ஓலை கொடுத்து அனுப்பினால்தான் என்ன என்று கூட சிந்தித்தான். ஆனால் முதலில் சந்திரகாந்தபுரத்தில் நடக்கவிருக்கும் சுயம்வரம் முடிய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அந்த நாட்டு இளவரசி சந்திரலேகா தன்னை தேர்வு செய்யவும் கூடாது. என்ன செய்வது என்று யோசித்தவனின் உறக்கம் போனது. உறக்கத்தை இழந்து தவித்தவன் விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் யோசனையோடு பூந்தோட்டத்தில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தான். காணும் இடமெல்லாம் அந்த அழகியின் முகம். மலர்களில் கூட அவள் முகம்தான் தெரிகிறது. அவன் இன்றளவும் இப்படி பித்து பிடித்து நடந்ததில்லை. முதன்முறை ஒரு பெண்ணை கண்டு அவளிடம் மயங்கி நிற்கிறான். அவளை அடையவும் அவன் மனம் துடிக்கிறது. இன்னொரு முறை அவளை கண்டால் நிச்சயமாக தன் நாட்டிற்கு அழைத்து வந்து விடுவான். ஆனால் அவன் தாயின் மனம், அது சந்திரகாந்தபுரத்து இளவரசியின் மீது அல்லவா இருக்கிறது. அவள் அப்படி என்ன மாயம்தான் செய்தாளோ? ஏனோ சந்திரலேகா மீது அவனுக்கு கோபம் வந்தது.